ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டது கேஎம் தமிழ் கார்டன். நீக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாங்காயிலிருந்து மாஞ்செடி எப்படி வளர்க்குது அப்படின்ட்டு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மாங்காய் விதையிலிருந்து இல்லை, மாங்காயிலிருந்து எப்படி மாஞ்செடி வளர்ப்பது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆளில் போட்டுருங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஈஸியான முறையில் நம்ம விதையிலிருந்து வளர்ப்பதுக்கு பதிலாக மாங்கிளையோட கணுவில் இருந்தே நம்ம மாஞ்செடி வளர்க்கலாம் ஈஸியான முறையில். நம்ம விதையிலேருந்து வளர்த்தா எந்த டைம் ஆகுதோ அதே டைம் தான் இதுக்கு ஆகுது. நீங்கள் வேணால் விதையிலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டிங்ஸ்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாட்டா கூட மற்ற நபர்களுக்கு சஜஷன் ஆகும் இந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இது எப்படி வளர்த்தேன் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதுக்கு நம்ம கணுவோடு இருக்கிற மாங்காயை பறிச்சிக்கங்க. நம்ம தோட்டத்துலேருந்தே பறிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பறிக்க முடியும். நீங்கள் பறித்து அந்த கணுவில் லைட்டாக செதுக்கிட்டு நீங்கள் கற்றாழை இல்லை ஆனியன் எது ஒன்றா யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது ஆன்லைனில் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா இதோடய நேம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பிறகு இல்லை நம்ம கற்றை அப்ளை பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக நீங்கள் கொக்கோ பீட்டில் தான் நடவு செய்யணும். இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலம் செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்ன தப்பு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண் கலவையில் நடவு செஞ்சுருவோம். அது வேர்களும் விடாது, செடியும் வளராது. ஆனால் நீங்கள் கொக்கோ பீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வேர்களை விட்டு செடி வளர ஆரம்பிக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பீட்டில் நார்மலாகவே ஈரப்பதத்தை ஈர்த்து வச்சுக்கும். நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே இல்லை. செடி இந்த மாதிரி கொக்கோ பீட்ஸில் நடவு செய்யும்போது வேர்கள் நல்லா பசு தன்மையாக இருக்கிறதுனால, கொக்கோ பீட் பசுன்னு இருப்பதனால வேர் நல்லாவே நன்றாக பரவும். நீங்கள் எதனா செடி புதுசாக வாங்கி நடவு செஞ்சால் கூட கொக்கோ பீட் கொஞ்சமாவது சேர்த்து நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னா செடி நல்லாவே வளரும். உங்கள் இடத்துக்கு எந்த செடி வளரலனாலும் கூட நீங்கள் கொக்கோ பீட் யூஸ் பண்ணி வளர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நடவு செஞ்சுட்டு பிறகு ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி நெயிலான பகுதியில் வச்சுருங்க. நெயிலான பகுதியில் வச்சுட்டு பிறகு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். ஈரப்பதம் இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றவே வேண்டாம். நான் பார்த்திங்கன்னா ரெண்டே வாட்டி தான் தண்ணி ஊற்றினேன் ஒரு மாதத்தில். இது பார்த்திங்கன்னா 35 நாளில் எனக்கு செடி எப்படி வளர்ந்துருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும், எனக்கு நல்லாவே தாயை துளிர்கள் விட்டு வேர்களோடு இருக்குது செடி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வளருன்றதை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 35 நாள் 40 நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஒட்டு போடுறது பதியம் பண்ணுறது நிறைய வீடியோஸ் போட்டு வருது. பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், ஹெண்டு ஸ்க்ரீன்லேயும் வீடியோ கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எல்லா வீடியோவுக்கும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 35 நாளான இந்த செடியை நம்ம பிடுங்கி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வேர்கள் விட்டுருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இது ஃபேக் இல்லை, நிஜமாகவே நான் ட்ரை பண்ணி பார்த்தது. நீங்களும் இதை வளர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேக்கான வீடியோஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி தக்காளி செடியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வேறு எந்த மாதிரி மெத்தட்ஸில் வளர்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த செடியை வளர்க்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மாங்குச்சி, கொய்யா குச்சி, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கற்றாழை ஆனியன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்தமாதிரி செடிகளை வளர்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கொக்கோ பீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 35 நாளில் எனக்கு வேர்கள் நல்லாவே விட்டு துளிர்கள் நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது குச்சியை மட்டும் மாட்டி விடக்கூடாது. நம்ம அந்த செடிகளை மட்டும் ஆட்டிட்டோம்னா துளிர்களும் வராது, செடியும் நல்லாவே வளரவே வளராது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி மெத்தட்ஸில் நான் விதையும் போட்டு வளர்த்து பார்த்தேன். அதுவும் ஒரே டைமில் தான் வளர்ந்துருக்கு. நீங்கள் வேணாலும் விதையிலேருந்து வளர்த்து ட்ரை பண்ணலாம், இல்லை கட்டிங்ஸ் மூலம் வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட எண்டு ஸ்க்ரீனில் நான் எல்லா வீடியோவும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.